ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரீசேலிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொருளை வாங்கி விற்கிற தொழில் தான் இந்த தொழில். இந்த பொருளோட தேவை மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ரோட் சைடில் இருக்கிற கடையில் மட்டும் இல்லாமல் நிறைய கடையில் இந்த பொருளுக்கு தேவை அதிகமாகிட்டே இருக்குது. பொருளை நம்ம வாங்கி விற்க முடியலனா நஷ்டம் வந்துடுமோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பொருள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டே ஆகாது. ஸோ இப்போ இந்த தொழில் என்ன, எப்படி இந்த தொழில் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் பேப்பரை வாங்கி விற்கிற தொழிலை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த பழைய நியூஸ் பேப்பரோட தேவை அதிக இடத்துல இருக்குது. முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையில், ஹோட்டலில், சிக்கன் 65 கடையிலாம் அதிக அளவில் யூஸ் ஆகுது. பழைய பேப்பருக்கு அதிக அளவு டிமாண்ட் இருக்குது. பழைய நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா 20 ரூபாய் ரேட்டுக்கு கிடைக்குது. நீங்கள் அந்த விலைக்கு கிடைக்கிற நியூஸ் பேப்பரை வாங்கி 5 ரூபா 10 ரூபாய் அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ணலாம். 30 ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நியூஸ் பேப்பரை சேல்ஸ் பண்ணிக்கலாம். பல்காக நீங்கள் டைரெக்டாக நீங்களே போய் கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் விற்கும் போது லாபம் அதிகமாக கிடைக்குது. இட்லி கடையிலாம் பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கும்போது சரி, இல்லை அங்கேயே சாப்பிடும்போது என்ன பண்ணாங்கன்னா தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு தான் டிஃபன் கொடுப்பாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் பேப்பருக்கு அதிக அளவில் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு அதிகமாக கிலோ கணக்கில் தேவைப்படுது. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, அதிகமாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 300 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா 3000 ரூபாய் நீங்கள் லாபம் எடுக்கலாம். 300 கிலோ கம்மி தான். நம்ம ஹோல்சேல் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பழைய நியூஸ் பேப்பரை சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகுது. நீங்களே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் வாங்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஏரியாவில் போய் வாங்குற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் போய் வாங்கிக்கணும். கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ரீசேல் பண்ணுறது மூலமா நல்ல வருமானம் எடுக்கலாம். முதலீடும் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நீங்கள் வாங்குகிற நியூஸ் பேப்பருக்கு மட்டும்தான் முதலீடு பண்ணணும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்குகிற நியூஸ் பேப்பருக்கு கிலோ பொறுத்து நீங்கள் போடுற முதலீடு இருக்கும். ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணணும்னு இல்லை, பார்ட் டைம் ஒர்க்காக யார் வேணாலும் இந்த தொழிலை ரொம்பவே ஈஸியாகவே செய்யலாம். இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு விற்க போகிறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.